ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வேலை வாய்ப்புகள் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்க, அதாவது பதவி உயர்வை கொடுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைடில் கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதன்படி வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஏற்றுக்குன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிற கட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பதவி உயர்வு கொடுத்தால் உடனே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். இந்த போஸ்டிங் போடுறதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு யோசிக்கல வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் போஸ்டிங் போடணும் அப்படின்னு இழுத்து பிடிச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள் பரவி இருந்தது. இது உண்மை என சார் பதிவாளரும் சொல்லிட்டாருங்க. ஏன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுங்க, அதாவது விற்பனையாளரை வந்து கட்டுநரை வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துடுச்சுங்க. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தாங்க. இதனால் மெரிட் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதற்கட்டமாக நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்கள் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாளை நம்மளாம் மறுநாளுக்குள்ளே ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே தயாராக இருந்துக்கோங்க. உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே சரிபார்ப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் போஸ்டிங் போட்ட உடனே ஒன்று சாதிச்சான உங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே சரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் சான்றிதழ் இல்லை அப்படின்னு இருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. கூட்டுறவுத்துறையிலேருந்து அஃபிஷியல் நியூஸே வந்துருச்சுங்க. நமக்கு கிடைக்கப்பட்ட உதவி மையத்து மூலமாக இதை தாங்க சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் இந்த மாதம் இறுதிக்குள்ளே போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே தயாராக இருந்துக்குவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களும் கோரிக்கையை வச்சுருக்காங்க. கூட்டுறவுத்துறையில் கட்டுநராக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே கடையில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2-3 கடையை பார்த்துக்கிறதுனால பணிச்சுமையும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.